ராசி பாப்பா வந்து ரொம்பவும் ஸ்மார்ட்டா இருக்கு. துருதுருப்புனா நல்ல துருதுருன்னு வேலை செய்யுது. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு. அப்போ இந்த பாப்பா வந்து யார்கிட்டயாவது போய் எனக்கு இந்த வித்தையை கத்துக் கொடுங்க, ஒரு டான்ஸை கத்துக் கொடுங்க, ஒரு பாட்டை கத்துக் கொடுங்க அப்படின்னு போய் நிற்கும் பொழுது அந்த குரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, முழு வித்தையை இந்த பாப்பாவுக்கு, இந்த சீடருக்கு கத்துக் கொடுப்பதில்லை. ஏன் அப்படின்னா, எல்லா வேலையும் இந்த பாப்பா வந்து அந்த குருவுக்கு செய்யுது இல்லையா? அப்போ முழு வித்தையையும் இந்த பாப்பா கத்துக்குச்சு அப்படின்னா இது வெளியில போய் ரொம்பவும் பிரைட்டா, ரொம்பவும் பிரில்லியண்டா, ஒரு சூப்பர் ஸ்டாராக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு 2 வருஷத்துல கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பாட்டையோ, ஒரு மியூசிக்கையோ, ஒரு டான்ஸையோ 6 வருடம் கற்றுக் கொடுக்குறாரு. அது வரைக்கும் இந்த ரிஷபராசி பாப்பா எனக்கு அசிஸ்டண்ட்டு, என்னோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி எல்லா வேலைகளையும், அது கரண்ட்டு பில்லு கட்டுற வேலையாக இருக்கலாம், கார்பரேஷன் டேக்ஸில் போய் பில்லு கட்டுற வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெயின் டிக்கெட் போடுற வேலையாக இருக்கலாம், எல்லா வேலைக்கும் இவர்களை நன்றாக உபயோகித்து கொள்கிறார்கள். இவர்களும் என்னுடைய குரு எனக்கு கற்றுக் கொடுப்பாரு, எனக்கு கற்றுக் கொடுப்பாருன்னு ரொம்பவும் விசுவாசமாக ரொம்ப நாள் பயணித்து கொண்டே இருப்பார்கள். கடைசியில் தான் இவர்கள் இதனை உணர்கிறார்கள்.